கேரள நடிகர் சங்க தேர்தலானது இன்று நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த தேர்தலில் கேரள நடிகர் சங்க தேர்தலில் முதல் பெண் தலைவர் ஸ்வேதா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கேரள நடிகர் சங்க தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்வேதா முதல் பெண் தலைவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கேரள நடிகர் சங்கத்துக்கு முதல் பெண் தலைவர் ஸ்வேதா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கொச்சியில் நட்சத்திர விடுதியில் காலை 10 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு பிற்பகல் 1 மணிக்கு முடிந்த நிலையில் கேரள நடிகர் சங்கத்திற்கு முதல் முறையாக பெண் தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கேரள நடிகர் சங்க தேர்தலில் நடிகர் தேவன் ஸ்வேதா மேனனிடம் தோல்வியடைந்திருக்கிறார். கேரள மாநில நடிகர் சங்க தலைவர் பதவிக்கான தேர்தலில் ஸ்வேதா மேனன் வெற்றி பெற்றிருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுச் செயலாளராக நடிகர் குக்கு பரமேஸ்வரன் வெற்றி பெற்றிருக்கிறார். கேரள நடிகர் சங்க தேர்தலில் முதன்முறையாக முதல் பெண் தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், விவரம் என்ன? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையில் கேரளா எப்பொழுதுமே அது தொழில்நுட்ப ரீதியாக இருந்தாலும் சரி, பல்வேறு விஷயங்களில் திரைத்துறையில் அவர்கள் பல விஷயங்களை அறிமுகம் செய்து வைப்பதில் கேரள திரைத்துறையினர் ஒரு தனித்துவமான ஒரு கலைஞர்களை கொண்ட ஒரு மாநிலம் தான் இந்த திரைத்துறையை சொல்லணும். அந்த வகையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு நடிகர் சங்கத்திற்கு பெண் தலைவரை இவர்கள் தற்பொழுது தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஸ்வேதா மேனன் மற்றும் தேவனுக்கு இடையே தலைவர் பதவிக்கு கடுமையான போட்டி நிலவியதுன்னு தான் சொல்லணும். கடந்த 15 நாட்களாக இந்த இரண்டு பேருமே நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய 507 உறுப்பினர்கள் இடத்துல தங்களுக்கு வாக்களிக்க வேண்டி அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். இன்று காலை 10 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு 1 மணி அளவில் நிறைவடைந்திருக்கிறது. அதே போல் 2 மணிக்கு இந்த வாக்குகளை எண்ணும் பணியானது நடைபெற்று கொண்டிருந்தது. தற்பொழுது முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. முதல் முறையாக பெண் வேட்பாளர் ஒருவர், அதாவது நடிகை ஸ்வேதா மேனன் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் தலைவர் பதவிக்கு. குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த ஹேமா கமிஷன் அப்படிங்கிற அந்த அமைப்பு பல்வேறு விஷயங்களை, அதாவது பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுகளை அந்த கமிஷன் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில தான் அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் பலரும் தங்களுடைய ராஜினாமாவை செய்து அந்த பதவியிலிருந்து வெளியேறினார்கள். இதனால் தான் இந்த கேரள திரைத்துறையில் உடனடியாக ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் வேட்பாளர்களாக நிறுத்தி அவர்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து முன்னணி நடிகர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் இந்த தேர்தல் தற்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது. இன்று காலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 298 உறுப்பினர்கள் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது ஸ்வேதா மேனன் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல குக்கு பரமேஸ்வரன் என்ற பெண் நடிகையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இந்த விஷயத்தை சொல்லலாம். திரைத்துறையில் பெண் ஒருத்தரை அதாவது தலைவராகவும் அதே போல பொதுச் செயலாளராகவும் தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு எதிரான நடைபெற்ற பல்வேறு விஷயங்கள், அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட சர்ச்சைகள், இதற்கு எல்லாத்துக்குமே தீர்வு காணும் விதமாக இந்த ஒரு தேர்தல் வெற்றியை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிச்சயமாக எதிர்வரக்கூடிய நாட்களில் இந்த பெண் தலைவராக இருந்தாலும் சரி, பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி, பல்வேறு விஷயங்களுக்கு இவர்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டியிருக்கிறது. திரைத்துறையில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள் மட்டும் அல்லாமல் பல்வேறு நடவடிக்கைகள், வளர்ச்சி பணிகள் தேவைப்படுகிறது. ஒரு சிறிய ஒரு திரைத்துறையாக இருந்தாலும் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய இந்த கேரள திரைத்துறை இந்த பெண் நிர்வாகிகள் மூலம் எதிர்காலத்தில் பல்வேறு சாதனைகளுக்காக இவர்கள் முன்னெடுத்து இந்த சங்கத்தை கொண்டு செல்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தற்பொழுது ஸ்வேதா மேனனும் குக்கு பரமேஸ்வரனும் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷ், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.